ஜெரமிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச விஷயம் நான் ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கொஞ்ச நாளில் மாறுச்சு. வேறு ஏதோ ஒரு விஷயம் அவன் கண்ணில் பட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவளோட ஆட்டோபயோகிராஃபியோட ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து முடிச்சிருந்தா வேரிட்டி. ஜெரமிக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்றத தெரிய வேண்டாமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆபிட் ரீடர்ஸ் காய்ஸ். திஸ் இஸ் மிஸ் பி அகிலா வைஷ்ணவி. ஸோ இந்த சேனல் எதுக்கு ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புக்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஒன்லி பை லிசனிங் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் யூ கைஸ் நோ தட். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் போடுற புக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க புக்கும் வேரிட்டி ரிட்டன் பை ஹூலின் ஹூவர். இது சாப்டர் 5. ஒரு குட்டி ரிக்கா பார்த்துடலாம். சாப்டர் 4 என்ன நடந்துச்சு அப்படின்னா, லோவன் வேரிட்டியோட வீட்டுக்கு வர்றா. அவளோட மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு அவள் ஆஃபீஸில் வந்துட்டு இருக்கிறப்ப அவள் தேடுறது என்னவோ வந்துட்டு அந்த சீரியஸ்க்கான மேனுஸ்கிரிப்டோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸு அவுட்லைன் ஏதாவது வந்துட்டு எழுதி வச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கப்ப அவள் கையில் ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து மாட்டுது. ஸோ பி இட் அப்படிங்கிறது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வேரிட்டியோட ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு எழுதியிருக்கா. ஜெரமியா வந்து மீட் பண்ண நைட்டிலேருந்து வந்துட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சு, எப்படி வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு அப்சசிவாக இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எழுதியிருக்கா. அதில் எண்டில் என்ன சொல்லியிருக்கான்னா, அவனும் என் மேலே வந்துட்டு ரொம்ப பாசமாக தான் இருந்தான், ரொம்ப லவ் இருந்தது, நான் மட்டும்தான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தான். பட் கொஞ்ச காலத்திலே வந்துட்டு அவனுக்கு வேறு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, அதனால் என் மேலே இருந்தது வந்துட்டு அவனுக்கு வந்து டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எழுதி முடிச்சிருக்கா. ஸோ ஆட்டோபயோகிராஃபியோட சாப்டர் 1 முடிச்சுட்டு எந்த இடத்துல உட்காந்துருந்தாலோ அதே இடத்துல தான் அவள் உட்காந்துருக்கா லோவன். அந்த சோஃபாவில் அப்படியே பக்கத்தில் அந்த மேனுஸ்கிரிப்டை வச்சுட்டு யோசிச்சுட்ருக்கா. ஆட்டோபயோகிராஃபி வெளியே வரல. அந்த வெளியே வராத ஆட்டோபயோகிராஃபியை படிக்கிறதே வந்துட்டு அண்டர்வேர் ட்ராயரில் நம்ம கைவிடணுன்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை விட ரொம்ப மோசமான ஒரு செயலை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது நான் பண்ணவே கூடாது, ஏன்னா நான் இந்த விஷயத்துக்காக நான் வரவே கிடையாது, ஆனாலும் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்த மேனுஸ்கிரிப்டை வந்து விரிச்சு பார்த்துட்ருக்கா. அந்த மேனுஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் அவளுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. வேரிட்டிகிட்ட வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்றது. ஆனால் வேரிட்டியால் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியாது. ஜெரமிட்ட கேட்டால் அவன் ஆன்சர் பண்ணுவானா அப்படின்றது வந்து தெரியல. பட் அவளுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர்லாம் தெரியணும். அப்போ வேறு வழி இல்லை. அவளுக்கு வேரிட்டியோட மைண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஆட்டோபயோகிராஃபி, அதுவும் இவ்வளோ ஹானஸ்ட்டாக எழுதியிருக்க ஒரு ஆட்டோபயோகிராஃபியை தவிர பெரிய விஷயமே கிடையாது, வேறு எந்த விஷயமே இல்லை. அதை ரீட் பண்ணாலே வேரிட்டியோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகிருக்குது, அப்போ அந்த சீரீஸை வந்துட்டு எப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது வந்து அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறா. நான் ஒரு சைட் ட்ராக்லேயே போயிட்டுருக்கேன், இது வந்து ரொம்ப தப்பு, நான் இதுக்காக வரல, என்ன எனக்கு வேணுமோ அதை எடுத்துகிட்டு வேமா இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே போகணும். ஏன்னா அந்த ஃபேமிலி ஆல்ரெடி நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. நான் வேறு வந்துட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, நான் ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கக்கூடாது, பட் நான் அந்த தப்பை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறேன். இப்போ வேரிட்டி டெஸ்க்கு மேலே அவளோட ஃபோனை வச்சுருந்துருக்கா. அந்த ஃபோனை போய் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறப்ப டைம் வந்து 11 ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன், இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த ஆஃபீஸ்க்கு வெளியே என்ன நடக்குதுன்னு சத்தம் கூட கேட்கல, ஒருவேளை சவுண்ட் ப்ரூஃபாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. ப்ராபப்ளி ஆஃபீஸ் வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா நான் ஒரு ரைட்டர், எனக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஆஃபீஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். வேரிட்டி ஒரு ரைட்டர், ஸோ அவள் வந்து செஞ்சாலும் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அவளுக்கு வந்து ரொம்ப பசிக்குது. எனக்கு இது ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா யாருன்னு என்னன்னு தெரியாத ஒரு வீட்டில் வந்து இருக்கிறப்ப எனக்கு பசிக்குது அப்படிங்கிறப்ப நான் எப்படி போய் என்னன்னு வந்துட்டு கேட்பேன். அதுவும் டைம் வந்து 11. பட் ஜெரமியா வந்துட்டு இது என் வீடு மாதிரி ட்ரீட் பண்ணிக்க சொன்னால் தான் சரி பார்ப்போம், வெளியே போய் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம், ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன். ரொம்ப தூரம் வந்துட்டு என்னால் வந்துட்டு போக முடியலை. ஏன்னா ஆஃபீஸ் டோரை திறந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது அவளுக்கு. அது என்ன சவுண்டுன்னு ஒத்து கேட்டால் பெட்டு அசைகிற சவுண்டு கேட்குது. இப்போ இவ மெல்ல நடந்து போய் ஸ்டேர்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு எந்த இடத்துலேருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு பார்க்குறா. வேரிட்டி ரூம்லேருந்து தான் வருது. அப்போ இவளுக்கு தப்பான ஒரு விஷயம் வந்து தோணுது, ஆகா இப்படியா அப்படின்னு. ஸோ லோவனுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் வருது. ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம். ஒரு ஒய்ஃப் வந்துட்டு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அவங்கள பார்க்க வராரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் கேமரா வச்சு வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா வந்து தெரியுது அந்த ஒய்ஃபை வந்துட்டு இவர் வந்து ரேப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் போலீஸில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை ஒரு ஆர்டிக்கலாக வந்துட்டு வந்து படிச்சிருக்கா. ஸோ இங்கே இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஸோ வேரிட்டியும் அந்த ஆர்டிக்கலில் வந்து பேஷண்ட் மாதிரி தான், இப்போ நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. ரொம்ப சத்தமாக இருக்குல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது. திரும்பி பார்த்தா ஜெரமி அங்கே நிற்கிறான். அதை நான் வேணால் ஆஃப் பண்ணிடுவா, உன்னை ரொம்ப பாதர் பண்ணுதா அப்படின்னு கேட்குறான். எனக்கு மூச்சு வாங்குது, நீ எனக்கு பயமுறுத்திட்ட என்னைய அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஆனாலும் எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது, அப்பா நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெரமி வந்துட்டு என்னைய தாண்டி வந்துட்டு மேலே எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு, அது வந்து அவளோட ஹாஸ்பிட்டல் பெட்டு, அதில் டைமர் இருக்குது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த டைமர் வந்து ஆக்டிவேட் ஆகிறப்ப அவளோட அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணும். அவளை வந்து அதாவது பாடி ஒரே இதில் வந்து கிடந்துச்சுன்னா வலிக்கும்ல, அதனால் வந்துட்டு அதை மூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதிலே வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறுது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவனை பற்றி இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அது என் நெக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா நான் வந்து ஃபேர் ஸ்கின்னு. ஸோ என்னோடய நர்வஸ்னஸ்ஸு, எம்பாரஸ்மெண்ட் எல்லாமே என் ஸ்கின்னில் வந்து ரெட் ஸ்ப்ளாச்சஸாக வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் கடவுள்கிட்ட வேண்ட வேற செஞ்சேன், அவனுக்கு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு. எனக்கு அந்த எம்பாரஸ்மெண்ட்டை வந்துட்டு எப்படி மறைக்கிறதுன்னு தெரில. என் கையை வச்சு நானே அப்படி எப்படியோ மறைச்சி பார்க்குறேன். எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, அந்த ரிச் பீப்புள் கார்பெட் கீழே வந்து கார்பெட் கிடக்குது, அந்த கார்பெட்டுக்குள்ளே வந்துட்டு ஒளிஞ்சு அதை வந்து அவன் மேலே மூடிக்கிட்டு மறைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ நான் டக்குனு என்னோடய த்ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு, ஓ இப்படியெல்லாம் வந்துட்டு இப்போ பெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் எங்கள் அம்மாவை நினச்சா அந்த கொஸ்டின் கேட்டேன். நான் கூட அந்த பெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டில் ஹாஸ்பைஸாக இருந்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றி போடுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போனா நான் அந்த பெட்டை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அப்போ வந்து ஜெரமி என்ன சொன்னான்னா, ஆமாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், பிராண்ட் நியூவாக வாங்கணும் அப்படின்னா 1000 கணக்கில் வந்து செலவு பண்ணியிருக்கேன், அது வந்து இது இன்சூரன்ஸ் கூட வந்துட்டு கவர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அப்பா நம்மளுக்கெலாம் வந்துட்டு இதாகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உனக்கு பசிக்குதா, நான் வந்து சில லெஃப்ட் ஓவர்ஸ் வந்துட்டு ரீஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் நானுமே கிச்சனுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் பீஸா தான் ஹீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு பீட்சா பிடிக்காது, இருந்தாலும் அவன் சொன்னான் அப்படின்னு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக நாங்கள் உள்ளே போக மைக்ரோவேவன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. உள்ளே இருந்து ஒரு பிளேட்டில் பீட்சாவை வந்துட்டு எடுத்து என் கையில் கொடுத்துட்டு, இன்னொரு பிளேட்டில் அவனுக்கு வந்து வச்சுட்டு, உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, ஆஃபீஸில் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். நல்லா தான் போகுது. ஃப்ரிட்ஜில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் இருக்க சீட்டில் வந்துட்டு உட்கார்றா. ஆனால் நீ சொன்னது கரெக்டு தான், நல்லா தான் போகுது, இருந்தாலும் நீ சொன்னது கரெக்டு தான், நிறையா வந்துட்டு மெட்டீரியல் இருக்குது, இன்னும் எனக்கு வந்து 2 நாளாவது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னோடனே, அவனும் வந்துட்டு அந்த பீட்சாவுக்கு வெயிட் பண்ணுறப்ப அந்த கவுண்டரில் வந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு, நீ நைட்டு தான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் லேட்டாக வந்துட்டு நான் தூங்கிட்டு காலைல லேட்டாக தான் எந்திரிப்பேன், அது வந்து உனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. அவன் இல்லை நானுமே நைட் அவுள் தான், ஏன்னா வேரிட்டியோட நர்ஸ் வந்துட்டு ஈவினிங் போயிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் வருவாங்க. நான் நைட்டு மிட் நைட் வரைக்கும் வந்துட்டு இருந்து அவளோட மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அந்த மிட் நைட் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போவேன், காலையில் நர்ஸ் வந்து இது பண்ணிக்குவாங்க அப்படின்னோடனே கரெக்டாக மைக்ரோவேவன் முடிஞ்சிருச்சு. அவனோட பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து அவள் பக்கத்தில் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் 2 பேரும் வந்து உட்காந்துடுறாங்க. அதனால் அவன் கண்ணை கூட பார்த்து பேச முடியலை. எனக்கு அந்த ஆட்டோபயோகிராஃபி மேனஸ்கிரிப்டில் இருந்த விஷயங்கள் எல்லாமே தான் ஞாபகம் வருது. வேரிட்டி இவனை எப்படி பார்த்தா, அவன் அவளுக்கு என்ன பண்ணான் அப்படின்றதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இந்த தாட்டை வந்துட்டு இப்போ நான் மாற்றணும், இந்த டேரெக்ஷனை வந்து நான் இப்போ மாற்றியே ஆகணும், சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான். இந்த சீரீஸை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காளா வேரிட்டி, ஏதாவது எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காளா, இல்லை அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணி தெரிஞ்சுதா, எண்டிங் எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சொல்கிறான், இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வேளை பேசியிருந்துருக்கலாம், அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வந்துட்டு அவள் எதுவுமே எழுதணும் அப்படின்றத பேசவும் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ அந்த கார் ஆக்சிடெண்ட் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் அவனுக்கு அது தெரியாதுல்ல, அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். கூகுள் பண்ணி பார்த்துட்டேன், அவனோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், ஹார்பர் இறந்து கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்டியூஸ்டு கோமாவில் இருந்தால், அப்புறம் ரிஹாபிலேஷன் சென்டரில் வந்துட்டு நிறையா வீக்ஸ் வந்துட்டு இருந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக தான் இங்கே வீட்டில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அடுத்த பீட்சாவை வந்துட்டு சாப்பிட்றான். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ இதை போய் கேட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் அதை பற்றி அவன் பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரில. அந்த கான்வர்சேஷனை வந்து ஸ்டாப் பண்ணவும் இல்லை. எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் அவங்களோட கேர் கிவராக இருந்தேன். ஏன்னா எனக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அதனால் எனக்கு தெரியும் இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னா அவனும் ஆமாம் ஒத்துக்கிறான், இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் ஐம் சாரி அபவுட் யுவர் மதர், நீ காஃபி ஷாப்பில் வச்சு என்கிட்ட வந்து சொன்னேன், அந்த பாத்ரூமில் வச்சு என்கிட்ட சொன்னேன் உங்கள் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு இதை வந்து உன்கிட்ட சொன்னனா அப்படின்னு தெரியாது, ஐம் சாரி அபவுட் யுவர் மதர் அப்படின்னு சொன்னான்னு எனக்கு தெரியாது, அதனால் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அவள் வந்து ஸ்மைல் மட்டும் பண்ணுறா. இதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் இதை பற்றி அவங்க அம்மாவை பற்றி பேச தேவையில்லை, அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே அவன் மேலேயும் வேரிட்டி மேலேயும் தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திரும்ப என் மனசு வந்து அந்த மேனஸ்கிரிப்டுக்கே போகுது. என் பக்கத்தில் உட்காந்துருக்க இந்த மனுஷனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த மேனஸ்கிரிப்டில் இவரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா, வேரிட்டியோட கண் மூலமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காளா, அதை வச்சு எனக்கு இவரை பற்றி எல்லாமே தெரியும், நிறையா தெரியும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தோணுது. ஆனால் என்னோடய க்யூரியாசிட்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இவங்களோட மேரேஜ் எப்படி இருந்தது,
ஹாப்பி மேரேஜாக இருந்ததா, ஏன் வந்து வேரிட்டி வந்துட்டு அப்படி ஃபஸ்ட் சாப்டரை அப்படி முடிச்சிருந்தா, அவன் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டான், என்னை விட வந்து ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான், லவ் பண்ணுற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு வந்துட்டு ஏன் அந்த சாப்டரை வந்து முடிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. அந்த சென்டென்ஸே ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஒருவேளை நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு ஏதோ ஒரு டெரிபிள் சீக்ரெட், இந்த மேனை பற்றி ஒரு டெரிபிள் சீக்ரெட்டை வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறாலோ என்னவோ. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, இவன் வந்து ஒரு செயின்ட்டு, ஒரு சாமியார் மாதிரி, ஏன்னா பிள்ளைங்க மேலே வந்துட்டு என்னை விட நிறைய லவ் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்து முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவெல்லாம் நினச்சிக்கிறா. அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து அவளே கொடுத்துக்கிறா. சரி, அதெல்லாம் லாஸ்ட் லைன் எதுக்கு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு அடுத்த சாப்டர் என்ன நடந்துச்சுன்னு வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஜெரமி வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான், அவனை பார்க்க எனக்கு அந்த சாப்டரை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்ற இது வந்துட்டு வருது. நான் எனக்கு தெரியும் நான் மற்றதில் நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நான் போய் அந்த கவுச்சில் வந்து படுத்துட்டோ இல்லை பெட்டில் படுத்துக்கிட்டோ அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து ரீட் பண்ணிவிட்டு வேரிட்டி அண்ட் ஜெரமியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, அவங்களோட மேரேஜ் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கே தெரியுது நான் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக தான் தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேபி இந்த ஸ்டோரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரியாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு ரைட்டர் எனக்கு அந்த கேரக்டரோட நேம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் நேமை தான் அந்த இடத்துல வச்சுருப்பேன். அந்த கேரக்டரோட நேம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல உண்மையான ஒரிஜினல் கேரக்டர் நேம் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி வேரைட்டியும் வந்துட்டு அதை தான் பண்ணியிருப்பாளா இருக்கும். இது வந்து ஃபிக்ஷனல் ஒர்க், ஆட்டோபயோகிராஃபியாக இல்லாமல் ஃபிக்ஷனலாக கூட இருக்கலாம். ஏன்னா மேலே ஆட்டோபயோகிராஃபின்னு எதுவுமே இல்லை, சோபிகிட் அப்படின்னு இருக்குது. ஜெரமின்ற பேரை பார்த்த உடனே நான் வந்து இது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் மேபி அது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டருக்கு தான் ஜெரமியோட பேரை வச்சுருந்துருப்பாளா இருக்கும், அவள் கேரக்டர் தெரிகிற வரைக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. இது ஆட்டோபயோகிராஃபியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமிகிட்டே கேட்குறான். நீயும் வேரட்டியும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னே அவன் அப்போ பேப்ரோனியை வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே வந்துட்டு அவன் சிரிக்கிறான். அவனோட ஃபேஸில் வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு அவன் சேடாக இல்லை, அவனோட அந்த பழைய நினைவுகள் வந்து வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ சொல்கிறான், நான் வந்து ஒரு பார்ட்டியில் தான் நான் அவளை மீட் பண்ணேன். அவள் வந்து ஒரு அமேசிங் ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருந்தா, அது வந்து ரெட் கலரு, கீழே ஏன்னா தரையில் வந்துட்டு கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தது, அந்த அளவுக்கு அவள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தா. நான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வர்றப்ப நடந்துகிட்ருக்கிறப்ப வந்துட்டு ஒரு லிமோசன் இருந்தது. அந்த லிமோசனுக்குள்ளே போய் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த டிரைவர் வந்துட்டார். உடனே நான் அது என்னோட லிமோசன் கிடையாதுன்னு சொல்லி அவகிட்ட அட்மிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த மேட்டர் ஃபுல்லாக லோனுக்கு எல்லாமே தெரியும், பட் அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க கூடாது இல்லை, அதனால் வந்துட்டு புதுசாக கேட்குற மாதிரி வந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அது வந்து உன்னோட லிமோசன் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறா. இல்லை நான் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த காரில் ஏற்றினேன். அந்த லிமோசனோட டிரைவருக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அதில் அங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு எஸ்கேப் ஆகி வர வேண்டியதாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்பவே அவன் ஃபேஸில் வந்துட்டு அந்த சிரிப்பு இருக்குது. அந்த நைட்டுக்கே வந்து அவன் திரும்ப போயிட்ட மாதிரியும் அவளுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அன்னைக்கு நாங்கள் வந்து மீட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியல எங்கள் ரெண்டு பேர்த்தையும். ஆனால் அவன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி என்னால் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியல, அவங்களுக்காக ஸ்மைல் பண்ண முடியல. ஏன்னா பின்னாடி யோசிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க, ரொம்ப வந்து இதாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க லைஃப் என்னவா ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தா வந்துட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த ஆட்டோபயோகிராஃபியில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. மேபி இந்த பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சாஸ்டினோட டெத்தை பற்றி வந்துட்டு அவள் எழுதியிருக்கிறா. மேபி இவள் வந்து அந்த மேனஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டேவும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராஜடி நடந்த உடனே அதை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை இப்போ தான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாலா அப்படின்றது எனக்கு தெரியலை. இந்த ஒர்க் வந்துட்டு எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கு அப்படின்றதும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்குறா. வேரிட்டியை வந்து நீ மீட் பண்ணுறப்ப அவள் ஆத்தராக தான் இருந்தாளா அப்படின்னோன்னே இல்லை, அவள் வந்து கிராஜுவேஷன் ஸ்கூலில் இருந்தா. எனக்கு நடுவில் டெம்பரவரியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது, லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்துட்டு நான் போக வேண்டியது இருந்தது கொஞ்சம் மந்த்ஸுக்கு. அந்த டைமில் தான் அவன் ஃபஸ்ட்டு புக்கை வந்துட்டு எழுதினான். மேபி அது வந்து ஒரு பாஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா நான் திரும்ப வர வரைக்கும் ஒரு பாஸ்ட் டைமாக வந்துட்டு எழுத ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு 2 பப்ளிஷர்ஸ்ட்டை வந்துட்டு அவள் போய் ஃபஸ்ட் இது பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு மேனஸ்கிரிப்ட் சோல்டு ஆனது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. எங்கள் லைஃப் வந்துட்டு ஒரே நாள் நைட்டில் வந்துட்டு ஃபுல்லாக புரட்டி போட்டுருச்சு. அப்போ அவள் ஃபேமை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணான்னு சொல்லி இவள் கேட்குறா. அதுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருந்ததை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறான். ஏன்னா நீ இன்விசிபிளாக இருக்கணும்னு நினைக்கிற அப்படி தானே அப்படின்னு இவ கேட்குறா. ஓ, அவ்வளோ தூரமாக பழிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறான் அவன்.
இல்லை நானும் ஒரு ஃபெல்லோ இன்ட்ரோவர்ட் தான், அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு அவள் சொன்னோன்னே அவனும் சிரிச்சுட்டு, வேறடி உன்ன மாதிரி கிடையாது, அவளுக்கு வந்து ஸ்பாட்லைட் ரொம்ப பிடிக்கும், ஃபேன்சி ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் என்ன தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் வந்து இங்கே வீட்டில் இங்கே கிட்ஸோடு இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ப்ரெசன்ட் டென்ஸில் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போ அவனே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறான். இல்லை க்ரூவோட நான் இங்கே இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவன் தலைக்கு பின்னாடி வந்து அவன் கையை வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கில் வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான். எனக்கு சில டைம் வந்து இதை ஞாபகப்படுத்துகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க இங்கே இல்லை அப்படின்னு வந்துட்டு என்னால் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறப்ப அவனோட வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ளே போயிடுது. அவன் வந்து அவளை தாண்டி எங்கேயோ வந்து ஸ்டேர் பண்ணுறான். ஒரு பிளாங்கான நம்ம ஸ்டேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு முழிச்சிட்ருக்கான். இப்போ இன்னும் வந்துட்டு சோஃபாவில் வந்துட்டு அவங்களோட ஹேர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ட்ரையரில் வந்து அவங்க சாக்ஸை வந்துட்டு எடுக்கிறேன். சில டைம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க பேரை வந்து நான் சொல்லி கூப்பிட்றேன். அவங்க இல்லை, அவங்க அந்த ஸ்டேர்ஸில் வந்து அதாவது அந்த படிக்கட்டில் வந்துட்டு இறங்கி ஓடி வரமாட்டாங்க, நான் கூப்பிட்டு இதுக்காக ஓடி வரமாட்டாங்கன்றது தெரியாமல் அவங்க பேரை வந்து நான் சொல்லி கூப்பிட்றேன். இன்னமும் என்னால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க இல்லை அப்படின்றத வந்துட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா நான் சஸ்பென்ஸ் நாவல் எழுதுறவ. எனக்கு வந்து சஸ்பீஷியஸ் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், சஸ்பீஷியஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு இப்போ வந்து எனக்கு 2 மனசாக இருக்குது. ஒன்று, நான் இங்கே உட்காந்து அந்த கேர்ள்ஸுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நான் இங்கேருந்து வேகமாக வந்து கிளம்பி ஓடிடணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவன் வந்துட்டு ஒரு ஆக்ட் மாதிரி வந்து தெரியலை, நாடகம் போடுற மாதிரி எனக்கு தெரியலை. நான் வந்து அவன் மேலே சிம்பத்தட்டிக்கலாக இருக்கணும், சிம்பத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவன் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு மனுஷன் அவன் மனசில் இருக்கிற தாட்ஸை வெளியே வந்துட்டு வார்த்தைகளால் வந்து சொல்கிறான். அதுவும் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறப்ப சரி அவனை வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அப்போ அவள் சைடோட தாட்டை வந்து சொல்கிறான். அவங்க அம்மா இறந்து போனதை பற்றி சொல்கிறான். எங்கள் அம்மா இப்போ தான் சமீபத்தில் தானே இறந்து போனாங்க, எனக்கு அதனால் நீ என்ன சொல்ல வர அப்படின்றது வந்து நல்லா புரியுது. நான் அந்த ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணுவேன்னா டெய்லி மார்னிங் எழுந்திருப்பேன், தூக்கத்திலே வந்துட்டு போய் அவங்களுக்கும் சேர்த்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் தான் எனக்கு வந்து தோணும், அம்மா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அப்போ ஜெரமி வந்துட்டு கேட்குறான், இது வந்து எத்தனை நாள் வந்துட்டு இப்படியே நீடிக்கும் அப்படின்னு தெரியல, இல்லை நம்ம லைஃப் லாங் வந்துட்டு போகவே போகாதா, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அவள் வந்து சொல்கிறா, இல்லை டைம் எப்போயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யும், ஆனால் நம்ம வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற ஐடியா வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணணும். அது வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போது அவங்க வாழ்ந்த வீட்டில் வந்து நீ இருக்கிறதுனால வந்து திரும்ப அவங்களோட ஞாபகம் வருது, எங்கே நின்னாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஸோ அவங்க வாழாத வீட்டில் அவங்க இல்லாத வீட்டில் ஏதோ ஒரு புது இடம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து நீ போயிட்ட அப்படின்னா அவங்களோட இது வந்துட்டு ஃபேடாக ஆரம்பிச்சிரும், அது வந்து திரும்ப உனக்கு நியூ நார்மலாக ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறா. அப்போ அவன் தாடியை சொரிஞ்சிட்டே யோசிச்சுட்டே வந்துட்டு அவகிட்ட சொல்கிறான், இல்லை எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நார்மலான லைஃப் வந்துட்டு வேணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஜாஸ்டின் அண்ட் ஹார்பரோட ட்ரேசஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்து நான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ்வளோ ஆமாம் நானும் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிறான். அப்போ அவன் கண் அவன் மேலே இருக்குது, ஆனால் ரொம்ப வந்துட்டு அமைதியாக இருக்குது. சில டைம் வந்து 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கே தோணும்ல, திரும்பிடணும் அப்படின்னு தோணும்ல. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பார்வையை மாற்ற மாட்டேங்கிறான் அப்படின்றதுனால நான் திரும்பிட்டேன். நான் என்னோடய பிளேட்டை பார்க்குறதும் அந்த பிளேட்டோட ஓரத்தில் இருக்கிற அந்த எட்ஜஸை வந்து வச்சு என்னோடய ஃபிங்கர் வச்சு விளையாடுறதும் அந்த மாதிரி வந்துட்டு என்னோடய இதை வந்து மாற்றிட்டேன். ஆனால் நான் கீழே குனிஞ்சதுக்கப்புறமும் அவனோட பார்வை வந்து என் மேலே இருக்குது அப்படி தெரியுது. அந்த பார்வை என்னோடய கண்ணையும் தாண்டி என்னோடய தாட்ஸ்குள்ளே வந்துட்டு போகுது. அதை வந்து இன்டிமேட்டாக அவன் வந்து மீன் பண்ணலை, பட் வந்து எனக்கு அது இன்டிமேட்டாக தான் வந்து தெரியுது. ஏன்னா அவனோட கண் என் மேலே இருக்கிறப்போ என்னோடய டீப்பஸ்ட்டு பார்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு அதை நினச்சோன்னே எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உடனே சரி நான் வேலையை பார்க்குறதுக்கு திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். அப்படி சொன்ன பிறகும் சில செகண்ட்ஸ் அவன் மூவ் ஆகவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு ட்ரீம்லேருந்து வெளியே வந்தவன் மாதிரி, ட்ரான்ஸ் அப்படின்னு ட்ரீமு, ஸோ அதுலேருந்து வெளியே வந்தவன் மாதிரி ஓகே கரெக்டு தான், நீயும் போ, நானும் வந்துட்டு எனக்கு வேரிட்டியோட மெடிசனுக்கு வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் 2 பேரோட பிளேட்டையும் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டு அவன் வாஷ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறான். நான் அப்போ கிச்சனை விட்டு வெளியே போகிற டைமுக்கு அவன் திரும்பி குட் நைட் லோ அப்படின்னு மட்டும் சொல்கிறான். லோ அப்படிங்கிற லோவனோட ஷார்ட் ஃபார்மில் வந்துட்டு சொல்கிறாரு.
அவன் அந்த லோ அப்படின்னு வந்து சொன்னதுனால என்னோடய குட் நைட் வந்து என் தொண்டையில் வந்து சிக்கிக்கிடுச்சு. நான் திரும்ப வந்து குட் நைட் சொல்லாமல் ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு வேகமாக கிச்சனை விட்டு வெளியே நடந்து போய் வெரைட்டியோட ஆஃபீஸ்க்கு வேகமாக ஓடிட்டேன். ஏன்னா ஜெர்மியோட ப்ரெசன்ஸில் இருக்கிறப்ப எனக்கு திரும்ப திரும்ப என்ன தோணுது அப்படின்னா, அந்த மேனுஸ்கிரிப்டுக்குள்ளே டைவ் ஆகணும் அப்படின்னு தோணுது. அவனை பற்றி நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்குது. ரொம்ப ஈகராக வந்துட்டு என்னை தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த சோஃபாவில் வச்சுருந்த அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து வேகமாக போய் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸோட லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூமுக்கு வந்துடுறா. வந்துட்டு அங்கே டோர் வந்துட்டு லாக் இல்லை அப்படின்னு சொல்லி முதவே பார்த்தோம்ல. ஸோ அப்போ டோர் லாக் இல்லை அப்படிங்கிறோன்னே ஒரு பெரிய ஒரு உடன் செஸ்ட்டு அதை வந்து தள்ளிக்கிட்டே வந்துட்டு அந்த டோரை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு இவள் வந்து பெட்டில் வந்து படுக்கிறா. அன்றைக்கி ட்ராவல் பண்ணதுனால என்டையர் டே ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. குளிக்க வேற போகணும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சாப்டர் வந்து நான் இன்றைக்கி படித்து தீரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்றது வந்துட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டா. ஸோ சோபியட்டோட சாப்டர் 2. வேரிட்டி அதில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, அவங்க ஜெர்மியோடையும் வேரிட்டியோடையும் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அதை பற்றி நான் நிறையா நாவல்ஸ் எழுதியிருந்துருக்கலாம். ஆனால் அது யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் இதாக இருந்தது, லவி டுவியாக இருந்தது, அடரேஷனாக இருந்தது. ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஏன்னா சண்டை கூட போட்டது கிடையாது. 2 பேருக்குமே அவ்வளோ அட்மிரேஷன் இருக்கும். அதில் வந்து எந்த ட்ராஜடிஸும் நடந்தது கிடையாது. அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் வந்து ரொம்ப கோடிபெண்டண்ட்டாக இருந்தோம். அவன் வந்துட்டு என்னை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டான். நான் வந்து அவனுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன். இது வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கோடிபெண்டண்ட்டாக இருந்தேன் அவன் மேலே. இன்னமும் அவன் மேலே நான் கோடிபெண்டண்ட்டாக தான் இருக்கேன். இப்போ ஒரு பர்சனோட லைஃப்பில் இருக்க மொத்த நெகட்டிவிட்டியையும் வந்துட்டு வெளியே உறிஞ்சி எடுக்க முடியும் இன்னொரு பர்சனால் அப்படின்னா, அவங்களோட எனர்ஜியை வந்துட்டு நம்ம வந்து நம்மளும் உரிய தானே செய்வோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஜெரமி வேரிட்டிக்கு. ஸோ வேரிட்டி என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோடய சோலை வந்து நான் உயிரோடு வச்சுக்கிறதுக்காக நான் ஜெரமியை வந்துட்டு என் பக்கத்துலேயே வச்சுருந்தேன். அவனோட எனர்ஜியை வந்து நான் ஃபீட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறா. அவன் என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி என்னோடய சோல் வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் அதுக்கு வந்து சாப்பாடே இல்லாமல் வந்துட்டு கிடந்துச்சு, செத்து போய் கிடந்துச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து உயிரே வந்தது. அதை வந்து அவன் தான் வந்து நரிஷ் பண்ணி அதை வந்து வளர்த்தான். அவன் ப்ரெசன்ஸில் தான் வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு அலைவாகவே இருந்தது. சில டைம் எனக்கு வந்து அவன் இல்லை அப்படின்னா என்னால் ஃபங்க்ஷன் ஆகவே முடியாதோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். நாங்கள் டேட் பண்ண ஆரம்பித்த 2 இயர்ஸில் அவனுக்கு ஒரு டெம்பரவரி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு. அது டெம்பரவரி தான், கொஞ்சம் மாதத்தில் வந்துட்டு அவன் திரும்ப வந்துடுவான். ஆனால் அப்போ தான் நாங்கள் அன்அஃபிஷியலாக வந்து மூவின் ஆகிருந்தோம். ஏன்னா நான் அன்அஃபிஷியல்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறத வந்து நிப்பாட்டிட்டேன். அங்கே பில்ஸு ரெண்ட் எல்லாத்தையும் பே பண்ணுறதை வந்து நான் நிப்பாட்டிட்டேன். அதனால அன்அஃபிஷியலாக 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அவன் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அப்பார்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதே வந்துட்டு அவனுக்கு அப்போ தான் தெரியும். நான் அவன்கிட்ட சொல்லவும் இல்லை. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ என் கூட வந்து இருந்துரு, உன்னோட அந்த அப்பார்ட்மெண்ட்டோட லீஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு என் கூட வந்துடுறேன், இன்னையிலேருந்து என் கூட மூவின் ஆகிக்கோ அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவள் வந்து என்ன சொல்கிறா, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் பிரேக் பண்ணி முடிச்சாச்சுப்பா, இனிமேல் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். உடனே இவன் டக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு, என்னது நம்ம ஆல்ரெடி வந்து லிவிங் டுகெதரில் தான் இருக்கோமா அப்படின்னு வந்துட்டு அவன் கேட்குறான். அவனுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. அவன் எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்கல. உடனே டக்குன்னு ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம மேலே இருக்க லவ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை போய் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இதை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும், நீ கண்டிப்பாக என்கிட்ட நம்ம லிவிங் டுகெதரில் இருக்கோம் அப்படின்னு வந்து நீ சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அவகிட்ட இருந்து அவன் விலகி போயிடுறான். அது பார்த்தா அவளுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தோணுது. அப்போ உடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறா, நீ நல்லா யோசிச்சு பாரு, 6 மந்த்ஸாக வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை, எல்லா நைட்டும் உன் கூட தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் இருந்து என்ன இல்லைனா என்ன, நம்ம வந்து ஏன்னா லிவிங் டுகெதரில் இருக்க ஆரம்பித்தே வந்து பல மாதமாக ஆயிடுச்சு, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்திடுறா. அவன் கூட இருந்த அத்தனை நாளுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் நான். ஆனால் என்றைக்கு அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சோ அன்னையிலேருந்து எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு போயிடுச்சு. அது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு விஷயந்தான், அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அந்த டெம்ப்ரவரியான விஷயம் கூட ஒருத்தரோட சர்வைவல் வந்துட்டு அந்த பர்சன் மூலமாக தான் இருக்குது. என்னோடய லைஃபே வந்துட்டு அவன் தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறப்போ அவனை அந்த கொஞ்ச காலம் மட்டும் பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. நான் எப்படி வந்துட்டு என்னை வந்து நானாக வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கா. சோல் வந்து லைவ்லியாக இருக்கிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு கிடைக்கும். அவன் வீடியோ காலில் இல்லை என்கிட்ட பேசுகிறப்ப அந்த மாதிரி வந்து பேசுகிறப்ப எனக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நைட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவன் இல்லாமல்.
இதெல்லாம் யோசிக்கிறப்ப, அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி என்னோடய லைஃப்பை வந்து என்ட்யூர் பண்ணேன் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு தெரியலை. இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் அவன் மேலே வந்து பைத்தியமாக இருக்கேன், அவன் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் அவன்கிட்ட ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு விமனுக்கு வந்து தெரியும், அந்த மேனை வந்துட்டு அவள் லைஃப் லாங் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அவன் வந்து எப்படி நம்மளை பற்றி நினைக்கணும் அப்படின்னா, ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் வந்து நம்மளை மறந்துட்டு போயிடுவான், நம்மளை வந்து ஷி வில் கெட் ஓவர் மீ, அந்த மாதிரி அவனுக்கு தாட் இருந்தால் மட்டும்தான் அவன் நம்மக்கிட்ட வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்போ தான் நான் ரைட்டரானேன். ஏன்னா டே ஃபுல்லாக நான் ஜெரமியை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஜெரமியை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது பற்றி நான் திங்க் பண்ணலை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அவன் இல்லாத டைமை நான் எப்படி வந்துட்டு இருந்தேன் அப்படின்றது வந்து அவனுக்கே தெரிஞ்சு போயிடுற அளவுக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன். ஸோ என்னோடய மைண்டை வந்துட்டு வேறு எங்கேயாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ரைட்டராக வந்துட்டு மாறினேன், எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜெரமியை வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக வந்துட்டு மாற்றி அவனுக்கு லேன் அப்படின்னு வந்து பேர் வச்சேன். ஜெரமியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறப்ப ஒரு சாப்டர் எழுதுவேன் லேனை பற்றி. அடுத்த கொஞ்சம் மாதங்களுக்கு வந்துட்டு ஜெரமியை பற்றி ரொம்ப கம்மியாகவும் என்னோடய கேரக்டரை பற்றி நிறையாவும் நினைக்க ஆரம்பித்தேன். அந்த கேரக்டர் ஒரு சென்ஸில் வந்து ஜெரமி தான், ஆனால் வந்துட்டு அந்த ஜெரமி மேலே வந்துட்டு நான் அப்சசிவாக இருக்கிறதுக்கு இந்த கேரக்டர் மேலே அப்சசிவாக இருந்தால் ஒரு ப்ரொடக்டிவான விஷயம் நடக்குது அப்படின்றதுனால நான் வந்து என் மைண்டை வந்து மாற்றிக்கிட்டேன். அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த கொஞ்சம் மாதத்தில் நான் ஒரு நாவலே வந்துட்டு எழுதி முடிச்சிட்டேன். ஒரு நாள் ஃப்ரண்ட் டோரில் வந்து நின்று எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான், ட்ரான்ஸ்ஃபரிங் முடிஞ்சிருச்சு, லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து இங்கே வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்குறான். அப்போ தான் நான் வந்து என்னோடய ஃபைனல் பேஜ் ஆஃப் த நாவலை வந்து நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கிஸ்மத், அதாவது ஃபேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் வந்துட்டு இவன் அந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்து வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, யார் எழுதுனது இது அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். உடனே அது நான் எழுதுனது தான், பட் வந்துட்டு நீ இப்போ ரீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறா. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் வந்துட்டு இவன் அந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்துடுறான். அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீயா எழுதுனேன் அப்படின்னு கேட்குறான். அவன் நான் தான் எழுதுனேன், ஆனால் படிக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏன் படிக்காத அப்படின்னு சொல்கிற அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் படிக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு இவளுக்கு நர்வஸ் ஆகிடுது, கையெல்லாம் வந்துட்டு வேர்க்குது. அதை வயிற்றில் தடவிட்டு போய் அந்த பேப்பரை வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் எந்திரிச்சு நின்று தலைமையில் வந்து கையை தூக்கிக்கிட்டான். அவன் ஹைட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு அவளால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அதில், நீ கொடு அப்படின்னு சொல்லி பேஜுக்கு தான் வந்துட்டு அவள் கை திரும்பியும் போகுது. இல்லை பரவாயில்ல நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி நகல்றான். உடனே நான் உன்னை வந்து அதை ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கல, நீ குடி என்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். டக்குன்னு அவள் கையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். போய் அந்த கிடந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடுறான். இவள் வந்துட்டு ஐயோ எனக்கு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கூட தெரியாது, அது நல்லா இருக்கா இல்லையான்னு கூட வந்து தெரியாது, இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். வேகமாக ஓடி போய் அதை பிடுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் அதை விட வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அடைச்சிக்கிறான். அப்போ இவளுக்கு வந்து ஒரு பதட்டம் ஆயிடுது. நான் வந்து நல்ல ரைட்டர் இல்லை அப்படின்னா எங்கே அவனோட லவ் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு பதட்டமாக இருக்குது. இவள் வெளியே இருந்து ஜெரமின்னு கத்திக்கிட்டு கதவை வந்து அடிக்கிறா, தட்டுறா, கிரெடிட் கார்டை வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா, பாபி பின்னை வச்சு நோண்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. எதையுமே வந்துட்டு அவன் கண்டுக்கவும் இல்லை, டோரும் வந்து திறக்கலை. 15 மினிட்ஸ் வந்துட்டு மொதல் 10 மினிட்ஸ் வந்து இது ஃபுல்லாக பண்ணிட்டாலா. அதுக்கப்புறம் அமைதியாக போய் உக்காந்துட்டா. 15 நிமிஷம் ஆச்சு, அப்பையும் எந்த நாய்ஸுமே வரல. திடீர்னு வந்துட்டு வேரிட்டி அப்படின்னு வந்துட்டு ஒரு சவுண்டு வருது. இவள் பாத்ரூம் டோரில் சாஞ்சு நின்றுட்டுருக்கிறான். அவன் டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ் இல்லை அப்படின்னா பாத்ரூம் ஃப்ளோரில் வந்து போய் விழுந்திருப்பா. உடனே என்ன அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இது செம்மையாக இருக்குது அப்படின்னு. ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவள் உண்மையாக வந்து நான் நல்லா இருக்குது, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு சிரிப்பு வந்துடுது, ஸ்மைல் பண்ணிடுறா. அப்போ அவளுக்கு ஒரு ரீடராக வந்து அவன் சொன்னது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிம்பிள் கமெண்ட்டு, ஆனால் அவளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவள் க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்தை ஒரு ரீடராக வந்து அவன் ரீட் பண்ணுறப்போ அவன் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு இட் டேஸ்ட் ஸோ குட். உடனே அப்போ வந்துட்டு அவன் அந்த டைமில் அந்த சிம்பிள் கமெண்ட் அவன் கொடுத்ததில் வந்துட்டு அவன் ஃபுல்லாக ரீட் பண்ண முடிக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவளுக்கு ஆசையாக இருந்தது. அதனால் அவனை வந்து அதுக்கடுத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நீ ஃபுல் மேனுஸ்கிரிப்டை முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி அவனை வந்து விட்டுட்டா. இவள் போய் என்ன பண்ணுறான்னா அந்த கவர்ஸ்குள்ளே வந்து படுத்து இவள் வந்து தூங்கிடுறா. அந்த ஸ்மைல் வந்துட்டு அவள் ஃபேஸில் அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ரைட்டர் ஒரு ரீடர்லேருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கிடுச்சு, அதுதான். அப்போ அந்த மேனுஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மெதுவாக அவன் வந்து எழுப்புறான் அவளை. அவள் பின்னாடி படுத்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் வந்துட்டு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எல்லாத்தையும் வந்துட்டு ரீட் பண்ணிட்டேன், நீ வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்துட்டு எழுதியிருக்க, ஐ ஹோப் யூ ஆர் ரெடி ஃபார் இட் அப்படின்னோடனே, ரெடியா எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டோன்னே, ஃபேமுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதை கேட்டவுடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவள் சிரிக்கிறா, ஆனால் அவன் சிரிக்கலை.
நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. உன்னோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. உன்னோட ரைட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்து ஃபேமஸ் ஆக்க போகுது அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவள் சிரிச்சுட்டே கேட்குறா, நீ இதை உண்மையாக நம்புறதுனால வந்துட்டு இப்படி சொல்கிறியா, இல்லை என்னை லவ் பண்ணுறதுனால சொல்கிறியா அப்படின்னோடனே அவன் கண்ணுக்குள்ளே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு மேரி மீ வேரிட்டி அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஃபஸ்ட்டு நான் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு வேளை நான் வந்து தப்பாக கேட்டுருச்சோ எனக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். உண்மையாக வந்துட்டு என்னை மேரி பண்ணிக்க தான் கேட்குறானா அப்படின்னு சொன்னேன்னா அவன் ஃபேஸை வந்து பார்க்குறேன். அவன் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அந்த மொமெண்ட்டில் அவன் என்னை லவ் பண்ணுறதை விட வேறு என்றைக்குமே வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஏன்னா எஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் அப்படின்றது தான் என்னோடய இதுமேவும். பட் வந்து என்னோடய ஹார்ட் வந்துட்டு அதில் தான் இருக்குது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கூட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒய் அப்படின்ற ஒரு கொஷின் வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறேன். அப்போ அவன் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு பிகாஸ் ஐ ஆம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். திரும்ப அவன் என்னை மேரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பெக் பண்ணுறான். இவன் ஓகே சொல்லிடுறா. அவன் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேன் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு ரிங் எடுத்து அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவளுக்கு வந்து தெரியுது அவன் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 2 மந்த்ஸுக்கு அந்த நைட்டு வந்துட்டு ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்துச்சு. 2 மந்த்ஸாக திரும்ப அதே நைட்டுக்கு என்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அந்த நைட்டுக்கு வந்து நாங்கள் திரும்ப ரீவிசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த 2 மாதத்துக்கு என் ஃபேஸில் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிங்கை பார்த்து வந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே 2 மாதத்தில் நம்ம வெட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா தடவை யோசிச்சு பார்த்துருந்துருக்கேன். யோசிச்சு பார்த்து அழுகவும் செஞ்சுருந்துருக்கேன். அதே மாதிரி வெட்டிங் நைட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துருந்துருக்கேன். ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் என்றைக்கு வந்துட்டு என்கேஜ் ஆனோமோ அன்றைக்கி தான் நாங்கள் கன்சீவும் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்கேஜ் ஆகி 2 மந்த்ஸில் அவள் ப்ரெக்னென்ட் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து மேனுஸ்கிரிப்ட் மூலமாக வந்து ரீடர்ஸ் கிட்ட வேரிட்டி வந்துட்டு பேசுகிறா. இதுக்கடுத்து தான் உண்மையான விஷயமே வந்துட்டு வரப்போகுது. இதுக்கடுத்து தான் ஆட்டோபயோகிராஃபி எழுதணும் அப்படின்னா ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த கட்ஸே வந்துட்டு இனிமேல் தான் வந்து தெரிய போகுது அப்படின்னு வந்து சொல்கிறா. இந்த பாயிண்டில் தான் மற்ற ஆத்தராக இருந்தால் அவங்க மேலே வந்து நல்ல பெயிண்ட் வந்துட்டு பூசிட்டு அவங்க வந்து நல்லவங்க அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக வந்து செஞ்சுருப்பாங்க. எக்ஸ்ரே மிஷின்குள்ளே வந்துட்டு அவங்க தலையை வந்து விட்டுருக்க மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. இங்கே நம்ம போகிற இடத்துல வந்துட்டு எந்த லைட்டுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கான ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேலே வந்துட்டு ரீட் பண்ணால் உன்னோட இதில் தான் வந்து ரிஸ்கில் தான் ரீட் பண்ணுற டார்க்னஸ் அஹெட் அப்படின்றதோட இந்த சாப்டர் 2 வந்து முடிச்சு வச்சுருக்கா. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் கைஸ். நீங்கள் புக்கு ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாப்டர் முடிகிறப்ப 90th பேஜில் இருப்பீங்க. ஸோ செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன் புக்கில். ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு புக்கு போகுது. வேரிட்டியோட கேரக்டரிசம் வந்துட்டு பயங்கர இதாக இருக்குது. ஸோ என்ன ஒரு க்யூரியாசிட்டி வந்துட்டு டெவலப் பண்ணுதுன்னு வைங்களேன். எனக்கு என்ன அப்படின்னா வேரிட்டி அப்படின்ற கேரக்டரை விட நம்ம ஆத்தர் கூலின் கூவர் வந்துட்டு இப்படி யோசித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் காய்ஸ். ப்ளீஸ் லைக் த சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட். அடுத்து என்ன புக் வேணும் அப்படின்றத கூட வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. வி வில் ட்ரை டு ரீட் இட்.